எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ் அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சமான வி அண்ட் டேட்டா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா அனலிட்டிக்ஸ் வித் எக்ஸலில் டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி பார்ப்போம். அதுக்கு வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ள போகலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டேட் எப்படி நம்ம எக்ஸலில் ஸ்டோர் ஆகும்னா பேசிக்கலாக ஓகேங்களா, பேக்கெண்டில் எப்படி ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டேட் ஒரு ஃப்ராக்ஷன் ப்ரொப்போர்ஷன் ஆஃப் டேட் டு த டைம் அந்த மாதிரி இதில் தான் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா. இப்போ இஃப் இன் சென்ஸ் வந்து இது ஒரு டேட் டைம் ஃபங்க்ஷன் வச்சுப்போம். பட் ஆனால் அது வந்து ஃப்ராக்ஷன் ப்ரொப்போர்ஷனில் இருக்குது. இது எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் டேட் அண்ட் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்பர்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, நம்பரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே என்ன இருக்குது, நம்பர் இருக்குது, ஜென்ரல் இருக்குது, நம்பர் இருக்குது, கரன்சி இருக்குது, அக்கௌண்டிங் இருக்குது, டேட் அண்ட் டைம்னு இருக்குது. ஓகே, டேட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த ஃபார்மேட்டில் இந்த டேட் வேணும், ஓகே, டேட் அண்ட் டைம் கூட வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். ஓகே கொடுத்துறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்மேட் அந்த ஒரு ஃபார்மேட் இருந்துச்சு பார்த்தீங்களா, ஒரு ஃப்ராக்ஷனல் ஃபார்மேட் வந்து டேட் அண்ட் டைமை கன்வெர்ட் ஆகிடுச்சு. 1 January 2017 டைம் பார்த்தீங்கன்னா 12:29 PM அப்படின்னு கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம டேட்டா ஃபார்மேட் இந்த மாதிரி ஒரு ஃப்ராக்ஷன் ப்ரொப்போர்ஷனில் வந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி கன்வெர்ட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட் டைம் எப்படி எடுக்கிறது எக்ஸலில் அப்படின்னா, ஈக்குவல் டு டுடே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபார்முலேஷன் வரும். டேப் கொடுத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஒரு டேட் வந்துடும். ஓகே, இப்போது பர்த்டே எப்போ அப்படின்னா நம்ம விஎன் டேட்டா ஸ்டார்ட் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா September 1. ஓகே, ஃபஸ்ட் வீடியோ இப்போ தான் போட்டோம். ஸோ 1 September 2022. நெக்ஸ்ட் பர்த்டே எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1 September 2022 அப்படின்னு கொடுத்துட்றேன். அப்போது இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பிடிக்கலாம். இது மைனஸ் இதுன்னு கொடுக்கலாமா, ஈக்குவல் டு திஸ் மைனஸ் ஆஃப் திஸ் டேட். அப்போது இன்னும் 130 நாள் இருக்குது நெக்ஸ்ட் பர்த்டேக்கு. ஓகே, இல்லை அப்படின்னா ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்ல, டேஸ். ஓகே, டேஸ் இருக்குது, ரிட்டர்ன்ஸ் நம்பர் ஆஃப் டேஸ் பிட்வீன் 2 dates. ஓகே, டேப் கொடுத்துட்டு என் டேட் இதுதான். ஓகே, கமா ஸ்டார்ட் டேட் இது க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தா வேல்யூ கிடச்சிடும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணியுமே நம்ம டேட் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகே, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிரே ஸ்பீடுன்னு வச்சுப்போம். ஒரு இன்றைக்கி ஒரு புக்கு எடுக்கிறீங்க. ஓகே, ஒரு லைக் ஒரு ஒரு லைப்ரரியிலேருந்து புக் எடுக்கிறீங்க, உங்களுக்கு 30 days டைம் தராங்க அந்த புக்கு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு. ஓகே, அப்போது இதுனது ஈக்குவல் டு திஸ் ப்ளஸ் திஸ் டேட், அதுதான் பில் டியூ டேட். ஓகேங்களா, பில் நீங்கள் வந்து அந்த லைப்ரரி புக்கு கொடுக்கணும், டியூ டேட் அதுக்குள்ளே கொடுக்கணும், பில் பே பண்ணிடணும். ஓகேங்களா, அது ஒரு பில் டேட் மாதிரி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாஸ் டேட் அண்ட் டைம் நிறையா இருக்குது. சரிங்களா, ஹவர்ஸு, மினிட்ஸு, டேட்டுக்கு நிறையா இருக்குது. ஸோ ஒரு சில ஃபார்முலாஸ் நம்ம பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட்டு டைம் பார்ப்போம். இந்த டைம் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது. இப்போ கரண்ட் டைம் நம்மளுக்கு வேணும்னா என்ன பண்ணலாம், ஈக்குவல் டு நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கரண்ட் டைமை ரிட்டர்ன் பண்ணணும். சரி, கரண்ட் டைம் வந்து 3:53:57 seconds மினிட். 3ங்கிறது ஹவர்ஸு, 53ங்கிறது மினிட்ஸு, 57ங்கிறது செகண்ட்ஸ் பிஎம்மில் இருக்குது. சரிங்களா, இப்போ இந்த மாதிரி இந்த டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணலாம். ஓகே, நம்மளுக்கு தேவையான லெவலுக்கு தேவையான மாதிரி நம்ம டேட்டாவும் டைமையும் நம்ம மேனிப்புலேட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த பில் டியூ டேட்டு, எத்தனை டேஸ்க்குள்ளே நம்ம அமௌண்ட் பே பண்ணணும், இந்த மாதிரி டிஃப்ரென்ஸு, இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணலாம். ஓகே, நிறையா இருக்குது இதில். வீக் டே, வீக் சம், இயரு, ஸ்பெசிஃபிக்காக செகண்ட்ஸு, இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இந்த ஃபார்மேட்டை மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, நம்பர் போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு, ஓகே, இங்கே டைமில் இருக்குது. சரிங்களா, இது வந்து டைமில் இருக்குது. இப்போது இந்த டைமோட ஃபார்மேட் மாற்றணும் அப்படின்னா டேட் டைம் ஃபார்மேட் கொண்டு வந்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ரயில்வே டைமிங் அந்த மாதிரி கூட கொண்டு வந்துக்கலாம், சேஞ்ச் பண்ணிட்டா வந்துடும். ஓகே, இந்த மாதிரி நம்ம தேவையான டேட் அண்ட் டைம் ஃபார்மேட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இன்றைக்கி நம்ம பேசிக்ஸாக டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி டேட்டா மேனிப்புலேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் நம்ம இன்னும் கொஞ்சம் டேட்டா அனலிட்டிக்ஸ் வித் எக்ஸல் பார்ப்போம். அது வரைக்கும் நான் உங்கள் விக்னேஷ். நன்றி.